ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட ஏபிசிடி யூபிஐ ஆப்ல எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி அந்த ஆப் யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு நேமை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். அதில் பே டு யூபிஐ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய சிம் ஷோ ஆகும். நீங்கள் 2 சிம் வச்சுருந்தீங்கன்னா 2மே ஷோ ஆகும். 1 வச்சுருந்தீங்கன்னா 1 ஷோ ஆகும். அதில் எதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்குதோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் வெரிஃபிகேஷன் ஆகும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐடி கிரேட்டட்னு வரும். அதுக்கப்புறம் ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிடுங்க. வெரிஃபை கிளிக் பண்ணதுமே பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கோ டு பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் இருக்கும், ஹோம் பேஜ். இதில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, அதுக்கப்புறம் யூபிஐக்கு நீங்கள் பே பண்ணுறது, யூபிஐ நம்பருக்கு பே பண்ணுறது, அதுக்கப்புறம் பில் பேமெண்ட்ஸ், ரீசார்ஜ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஜிபே ஃபோன்பேல இருக்கிற மாதிரி இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுலையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். எல்லா பேமெண்ட் பண்ணுறதுக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மேபி ஒரு சில பேமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அப்படின்றது கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கேஷ்பேக் கிடைச்சிருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மை ட்ராக்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேஷ்பேக், ஏபிசிடி காயின்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேஷ்பேக் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதில் ரெஃபர் அண்ட் ஆன்மே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் மணி நீங்கள் ஆன் பண்ண முடியும். இதுல நீங்க ஆன் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மணி கிடைக்கும். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரெஃபர் அண்ட் ஆன் மணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபர் டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா அந்த ரெஃபர்ட் மணி கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இந்த லிங்கை சென்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க 30 நாள் வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஏபிசிடி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நீங்கள் நார்மலாக பேமெண்ட் பண்ணுறது, பில் பேமெண்ட் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஏபிசிடி யூபிஐ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் லோன்ஸு, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பற்றிலாம் உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதற்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சரில்.